ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் ஈஸியாக கட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் இப்போ அதுக்கு 34 இன்ச் ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் பண்ணுறதுப்பா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நார்மல் சாரியான ப்ளவுஸு. நம்ம இதுக்கு சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள். நம்மளோட கட்டிங் ஈஸியாக உங்களுக்கு புரியும். பிகினர்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கட்டிங் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்து தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட அளவை நம்ம பாடி சுற்றளவு நம்ம பார்க்குறோம். பாடி சுற்றளவு 17 இன்ச்சு 34 சைஸு. ஸோ இதுக்கு 34 சைஸுக்கு நம்ம எப்படி அளவெடுத்து எப்படி வெட்டுறவங்க பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ லைனிங்கை நெட்டு வசமாக கரப்பக்கம் அந்த பக்கம் போகிற மாதிரி மடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த இடத்த பிசுறு இல்லாமல் நம்ம வெட்டிக்கலாம். இப்போ ப்ளவுஸை ஒன்று போல் கோடு போட்டு லைனிங்கை அளவாக வெட்டிக்கணும். பிசுறு இல்லாமல் கரெக்டான அளவுக்கு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச் இருக்குது. இழுத்து பார்த்தோம் அப்படின்னா 14 இன்ச்சு நம்மளுக்கு ப்ளவுஸோட உயரம் இருக்குது. நம்ம இந்த உயரத்தை எப்படி கணக்கு பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு கீழே மடித்து அடிக்கிறதுக்கு மார்க் பண்ணுறோம். கரெக்டான அளவுக்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் உயரம் 14 இன்ச்சு பார்த்தோம் இல்லையா, 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு 14.5 இன்ச்சை மார்க் பண்ணுவோம். உயரம் 14.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸை கரெக்டாக இந்த மடிப்புக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட அளவு நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், நெக்கோட அளவு இங்கே மேலே மார்க் பண்ணியிருக்கோம். கீழே இந்த நெக்கு ப்ளவுஸோட நெக்கு இந்த மார்க் இங்கே பண்ணியிருக்கோம் கரெக்டான அளவுக்கு. நெக்கோட வித்து 2.25 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ 34 இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம ஷோல்ட்ரு 6 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். கீழேயும் நம்ம 2.25 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் 6 இன்ச்சு வச்சோம் இல்லையா, ஆம்கோல் 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வச்ச அதே ஷோல்டர் அளவுக்கு இங்கே 6 இன்ச்சு நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். அஞ்சரை இன்ச்சு. இப்போ ப்ளவுஸ் 34 பார்த்தோம் இல்லையா, பாருங்கள் கரெக்டாக அளவு சட்டையை வச்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பாடி வருது.
எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா விடுறோம். அளவு சட்டை வச்சே நம்ம ஈஸியாக நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அளவு சட்டை இருந்தாலே நம்ம அளவு சட்டையை போட்டு அப்படியே நம்ம வெட்டலாம். ப்ளவுஸோட அளவு வந்து 34 சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த 34ல் பாதி பாருங்கள் 17 இன்ச்சு, 17ல் பாதி 8 1/2 பாருங்கள் 8.5 இன்ச்சு கரெக்டாக நம்மளுக்கு இருக்குது. அளவு சட்டை வச்சாலும் நம்மளுக்கு கரெக்டான அளவு வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம இந்த அளவுக்கு விட்டுருக்கோம். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தையல் வர போடுறதுக்கு. இப்போ ஆம்ஹோல் அளவு பாருங்கள். ஆம்ஹோல் அளவு வந்து நம்ம பின்னாடி துணி சுருக்கம் விழுகுது அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு மட்டும் விட்டு நம்ம ஆம்ஹோல் அளவு வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஷோல்டரில் பின்னாடி வந்து ஆம்ஹோலில் வந்து சுருக்கம் வராது. இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு போகும்போது இந்த இடத்துல வந்து சுருக்கம் விழுகும். ஸோ 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு கேப்புக்கே நம்ம இந்த வளைவு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து இதுதான் அளவு சட்டையில் உள்ள சரியான அளவு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஹார்டின் நெக்காக போட போகிறோம். ஹார்டின் நெக் போட்டு உள்ள ஸ்டெப் நெக் வந்து தரப்போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 2.25 இன்ச்சுக்கு நம்ம இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஹார்டின் கொடுத்து ப்ளவுஸோட இந்த அளவுக்கு நம்ம ஸ்டெப் நெக் கொடுத்தா நம்மளுக்கு சரியாக வரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஹார்டின் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஹார்டின் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம நெக் வந்து ஹார்டின் நெக் வரைஞ்சாச்சு. பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன் சைடு நம்ம ஹார்டின் வரைஞ்சிருக்கோம் இல்லையா? நான் வந்து நெக்கை வந்து வெட்டலை. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம நெக்கில் வந்து ப்ளவுஸு லைனிங்கில் வந்து நம்ம ஒட்டிட்டு நம்ம அடுத்து வந்து நெக்கை ஒட்டிக்கிடலாம். ஸோ அதனால் நான் நெக்கை வந்து இப்போ வெட்டலை. நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணும்போது நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள் நமக்கு அந்த ஹார்டின் வந்து இந்த பக்கமும் நம்மளுக்கு வந்திருக்கும். பிகினர்ஸ் வந்து நீங்கள் நெக்கை வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் சிரமப்படுவீங்க. ஸோ நெக்கை வெட்டாமல் மே துணியோட நம்ம லைனிங் ஒட்டும் போது நம்ம வெட்டிக்கிடலாம். நம்மளுக்கு ஹார்டின் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ பேக் நெக் வெட்டிட்டோம். பேக் நெக் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவை இப்படி ரெண்டாக மடித்து நம்ம கீழே எடுத்துக்கலாம். லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நான் கீழே அட்டாச் பண்ணுறதுக்கு கீழே மடிச்சிடுறதுக்கு 1/2 இன்ச் மட்டும் நான் விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுவே போதுமானது லைனிங் ப்ளவுஸுக்கு. அப்படி லைனிங்கை ஒட்டி நம்ம திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் ஸ்லீவை வந்து நான் கரெக்டாக இப்படி வைக்கிறேன். இது வந்து சரியான அளவு. இது வந்து 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு. அது மாதிரி இது வந்து சரியான அளவு. ஆம்ஹோலோட இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தையலுக்கு இவ்வளோ தூரம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஸ்லீவ் வந்து 6 இன்ச் இருக்குது. இதே மாதிரி இந்த பக்கமும் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கை வளைவு வளையிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்லேருந்து நம்ம இப்படி கொண்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம கை வளைவு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்லீவை வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு நம்ம ஒரு கொதவு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு ஒரு நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இதுக்கும் ஒரு நாச் போட்டுக்கலாம். ஸ்லீவோட சென்டருக்கு ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஸ்லீவோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதுலேருந்தே நம்ம கொஞ்சமாக குறைச்சி விட்டினாலே போதும். ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த அளவுலேருந்து பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட்டுக்கு ஒரு அடையாளத்துக்கு நம்ம அப்படி போட்டுக்கலாம். இதுதான் ஃப்ரண்ட்டில் வரணும்னு சொல்லி சின்ன நாச் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஞாபகத்தில் இருக்கும். இல்லாட்டி கவர் தட்டு வந்து நம்ம மாற்றிடுவோம். ஸோ அதுக்காண்டி ஃப்ரண்ட்டு பக்கத்துக்கு இப்படி ஒரு நாச் வந்து நம்ம இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கவர் தட்டு நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு பார்ப்போம். ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள், நல்லா கிராஸாக வேணுங்கிறதுக்காண்டி ப்ளவுஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வைக்கிறேன் பேக் நெக்கு. நம்ம இதை வந்து நம்ம இப்படியே அவுட்லைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக்கை வச்சு நம்ம ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ வந்து அவுட்லைன் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் பீஸ் அப்படியே நம்ம எடுத்துருவோம். எடுத்ததுக்கு பிறகு பாருங்கள், நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தையலுக்கு போக இந்த அளவுக்கு வருது. நெக் வந்து 2.25 வச்சோம் இல்லையா, அந்த 2.25 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் வளைவு வந்து நம்ம ஏற்றி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டாட் பாருங்கள். நம்ம மேலே ஷோல்டர்லேருந்து இந்த நாட் வந்து நம்ம டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பாருங்கள். 12 இன்ச்சு இருக்குது. நம்ம வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் டாட் வந்து நம்மளுக்கு 12 இன்ச்சு இருக்குது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 13 இன்ச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டன் பட்டி இந்த அளவை பார்ப்போம். 4 இன்ச்சு இருக்குது. ஸோ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சு நம்ம 5 இன்ச்சு வச்சுக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு கழுத்துக்கும் நம்ம பட்டி பிடிக்கிறதுக்கும் 1/2 இன்ச்சு விட்டு நம்ம 1 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த 13 இன்ச்சுக்கும் இதுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம்.
பாருங்கள் இந்த டாட்லேருந்து இந்த இடம் வந்து 1/4 இன்ச்சு தையலோடு சேர்த்து நம்மளுக்கு 3 இன்ச்சு வரும். 1 இன்ச்சு நம்ம வந்து டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து 4 இன்ச்சாக வச்சுக்கலாம். நம்ம 13 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த 13 இன்ச்சு மார்க்லேருந்து இப்போ பட்டன் பட்டிக்கு 4 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, 5 இன்ச்சு அதுக்கும் இடையில 4 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம கேப் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். நம்ம ஆம்கோலோட தையலுக்கு இந்த அளவுக்கு விட்டுடுறோம். நம்ம பட்டியோட சரியான அளவு இந்த இருக்குது. பட்டி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுறலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தையல் விட்டுருக்கேன். நம்ம இதுக்கு வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த 4 இன்ச்சு அளவுக்கு நம்ம பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதிலிருந்து இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வெட்டிக்கலாம். நம்ம இந்த பாயிண்ட் நிப்பாட்டணும் இல்லையா, இந்த பாயிண்ட்டை கரெக்டாக பாயிண்ட் வச்சு வெட்டிடுவோம். ஃப்ரண்ட்டோட ஆம்போல் அளவு நம்ம வெட்டும்போது ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி வெட்டினா, உள்ளே குடஞ்சி நம்ம வெட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்கழுத்தில் வந்து சுருக்கம் இருக்காது. முன்னாடி ஆம்கோல் அளவில் ஃப்ரண்ட்டில் ஆம்கோல் சுருக்கு நம்மளுக்கு வராது. அதனால தான் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் உள்ளே தள்ளி வந்து நம்ம வெட்டுறோம். நம்மளோட கட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அளவுன்னு நம்ம எடுக்கலை, அளவு சட்டையை வச்சு நம்ம அப்படியே வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கிராஸ் பட்டியை பார்ப்போம். 3 இன்ச்சு இருக்குது. கீழே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து 3.5 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். மூன்று இன்ச்சுக்கு இந்தளவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம லைட்டாக பெண்டு கொடுத்தா போதும். இந்த மாதிரி நம்ம வளைச்சி வந்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அளவு சட்டையை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம வெட்டிட்டோம். லைனிங்கை வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸு எல்லாமே நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம லைனிங்கை வச்சு ஒரிஜினல் ப்ளவுஸு, அதாவது ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து எப்படி வெட்டுறோன்னு பாருங்கள். இந்த இருக்குது நம்மளுக்கு ப்ளவுஸோட கிளாத் வந்து. இப்போ நம்ம வெட்டின லைனிங்கை வந்து பேக் நெக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அளவு எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து மடிப்பை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அடியில் மடிப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. வெட்டிட்டிங்கன்னா ப்ளவுஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டிக்கலாம். பிகினர்ஸ் வந்து நான் இப்போ தான் தைக்க பழகிறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் துணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வெட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொஞ்சம் துணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட் அது மாதிரி ஸ்லீவுக்கு மடிப்பு ஒன்று போல் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்படி 4ஆக ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ கையோட லைனிங் வெட்டணும் இல்லையா, நம்ம கைக்கு வந்து கொஞ்சம் ஒட்டு கொடுக்க வேண்டியதாக வரும். இந்த மாதிரி கைக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா பிகினர்ஸ் வந்து நீங்கள் தைக்கும் போது சிரமப்பட மாட்டீங்க. கைக்கு வந்து நம்ம ஒட்டு கொடுத்துக்கலாம்.
இதையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டையுமே இப்படி நல்லா கிராஸில் வைக்கிறோம். அடியில் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஒட்டை வெட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டுறேன். எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். நம்ம மீதி இருக்க கிளாத்தில் கிராஸ் பெல்ட் வந்து நம்ம வெட்டிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பெல்ட்டு வெட்டியாச்சு. மீதி இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு பைப்பிங் போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பத்திரமா எடுத்துக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, கிராஸ் பெல்ட்டு எல்லாமே நம்ம வெட்டிட்டோம். பிகினர்ஸுக்கு வந்து நம்ம கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஈஸியாக புரியவும் செய்யும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம். நிறைய பேர் ஸ்டிச் பண்ணுவீங்க, கட் பண்ணுறது தான் சில பேருக்கு வராது. ஸோ கட் பண்ணுறது தான் நம்ம சொதப்பிடுவோமோன்னு பயம் இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கட் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.